ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி குழி பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து புழுங்கல் அரிசி அரைப்படி. இது வந்து பச்சரிசி அரைப்படி. இது ரெண்டுமே எங்கள் வீட்டில் எங்கள் விவசாயத்தில் விளைஞ்ச அரிசி. இது நாங்கள் அரைச்சி சொந்தமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த புழுங்கல் அரிசி நாங்கள் வந்து பையரிசி வாங்கி அதிகம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். இது உரம் போடாமல், கொஞ்சம் நிலத்தில் உரம் போடாமல் விளைய வச்சு இது சாப்பாட்டுக்கு வச்சுக்குவோம். அதே மாதிரி தான் பச்சரிசியும் அதே மாதிரி தான். அது அடுத்தது வெந்தயம் வந்து ஒரு 3 ஸ்பூன் வெந்தயம். இது உளுந்து வந்து 100 உளுந்து வேண்டாம், ஒரு 50 கிராம் உளுந்து போதும். ஏன்னா அப்போ தான் நல்லா, ரொம்ப உளுந்து மாவு போயிட்டுனா கருத்து போயிடும் பணியாரம். அதனால் வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கையாலே நான் போடுறேன் பாருங்கள். 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், உளுந்து, வெந்தயம், புழுங்கல் அரிசி, பச்சரிசி, இது எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி குழி பணியாரம் செய்யலாம் வாங்க. இது வந்து குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பணியாரத்துக்கு இப்போ பாவு காய்ச்சலாம். பாவு காய்ச்சறதுக்கு ஒரு 1/4 கிலோ வெல்லம், கொஞ்சோண்டு அந்த வெல்லம் கரையிற மாதிரி தண்ணி, 1/4 கிலோ வெல்லத்தை நசுக்கி வச்சுருக்கேன். அப்படியே இங்கே பாருங்கள், இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் பாவு காய்ச்சினோம்னா நமக்கு போதும். கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த வெள்ளைப்பாகை ஊற்றி பணியாரம் செய்ய வேண்டியது தான். இந்த மாவு பதத்தில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பணியாரம் செஞ்சிங்கன்னா சுவையான பணியாரம் ரெடி. ஓகே.